இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு வரன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வரனோட ஜாதக கட்டம் எப்படி இருக்கணும்னா, அதாவது அவங்களுக்கு கடக லக்னமோ அல்லது கும்ப லக்னமா இருக்கணும். அப்படி இல்லையா, அந்த லக்னாதிபதி கடகம் வீட்டிலயோ அல்லது கும்ப வீட்டிலயோ இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா, நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல லக்னாதிபதியோ அல்லது லக்ன புள்ளியோ அல்லது ராசி நட்சத்திரமோ இருக்கலாங்க. அதாவது என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 7 நட்சத்திரங்கள் வருதுன்னா அப்போ தாராளமா அந்த வரனை முடிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜோதிடரை அணுகலாம். அதாவது இதுக்கப்புறம் எதுக்கு ஜோதிடத்தை பாக்குறோம்னா, நம்ம ஜாதகம் கட்டம் பார்ப்போம். ஜாதக கட்டத்துல பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரியான தசா புத்தி வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா வாழ்க்கையே புரட்டி போடும். அதனால ஜாதக கட்டம் பாக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா நட்சத்திரத்தையும் மேட்ச் ஆகுமான்னு நீங்க ஜோதிடரை அணுகிறத விட, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா அந்த வரன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்துங்க.